சாண்ட்ரா கிட்ட பேசவே வந்து எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கத்துறாங்க பிரஜின் அப்படின்னு சொல்லிட்டு, பிரஜின் கிட்ட வந்து இப்போ திவ்யா ஒரு சில விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடி வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சாண்ட்ராவுக்கும், திவ்யாவுக்கும் எவ்வளோ பெரிய சண்டை நடந்தது அப்படிங்கிறத எபிசோட்ல வந்து கவர் பண்ணியிருந்தாங்க பார்த்துருந்தோம். இப்போ எபிசோட் முடிஞ்சு லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா கிட்ட போயிட்டு என்ன வந்து சண்டை இழுக்கிறான்னு சாண்ட்ரா வந்து சொல்றாங்க. நான் வந்து உண்மையிலேயே அவங்க கிட்ட சண்டை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து நான் பேசவே இல்ல. அதுவும் இல்லாம அவங்க ஏன் என்கிட்ட இப்போ வரையுமே வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியலண்ணா. எனக்கு வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுகிறதுக்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப கத்துறாங்க. நான் ஏதாவது பேசினாலே வந்து என்ன ட்ராமா பண்ணுறேன்னுலாம் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட லாங்குவேஜே வந்து எனக்கு புரியல. எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட போய் நான் என்ன அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் எதுவும் அட்ரஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் நிற்பேன். அவங்க ஏதோ என்னை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கிறத வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வெளியே போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து பார்த்துப்பேன். ஏதாவதுன்னா அவங்களுக்காக வந்து எல்லா இடங்கள்லையும் போய் நான் நிற்பேன். ஆனால் ஏன் பேசலன்னு எனக்கு தெரியணும். ஆனால் அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் வந்து அன்னைக்கு கூட அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிற மேட்டரை வந்து நான் ஜஸ்ட் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கக்கிட்ட அவ்வளோ பேசினேன். ஸோ உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து கம்ப்ளீட்டாக சாண்ட்ராவை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க தனியாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு வந்து தோணுது. ஸோ இதை வந்து சாண்ட்ரா ஒரு கேமாக பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு எமோஷனாக ஹர்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே வந்து ஆனால் திவ்யா மேலே பயங்கர கோவத்தில் இருந்திருக்காங்க. பிரஜன் எப்போ தான் வெளியே போவார், இவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த ஒரு மோடில் இருக்காங்க. இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா அவங்க போனதுலேருந்து இப்போ இது வரைக்கும் பிக் பாஸில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் 2 பேருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் பேசிடுவாங்க. பட் இவங்க 2 பேரும் அதை வந்து கண்டினியூவாக வந்து நீடிக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுவும் சாண்ட்ரா அதுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நார்மலாக பேசுகிறதுக்கு. ஸோ கண்டினியூவாக வந்து ஃபைட் போயிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் வீக்கெண்ட் கூட வந்து விஜய் சேதுபதி வந்து திவ்யாவை வந்து கமருதீன் பேசும்போது நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம் நான் வந்து நின்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சரி ஓகே திரும்பவும் இவங்க நார்மலாக பேசிடுவாங்கன்னு பார்த்தா இப்போ திரும்பவும் பயங்கரமாக வந்து ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.